மத்திய கிழக்கிலிருந்து ஹார்மோஸ் நீரிணை வழியாக ஆசியாவுக்கு செல்லும் பெரும்பாலான எரிசக்தி கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் மற்றும் எரிவாயு கப்பல்கள், கனரக கப்பல்கள் இலங்கையை சுற்றியுள்ள கடல் வழியாகவே அல்லது அந்த கடல் தளத்தினூடாகவே அவை கடந்து செல்லுகின்றன என்று கூறப்படுகிறது. இவை செவி வழியாக கேட்கப்பட்ட தகவல். அதனுடைய பல சாதக பாதகங்கள் தொடர்பில் பலரும் கருத்துக்கள் கடந்த காலத்திலும் கூறியிருக்கிறார்கள். இலங்கை அபிவிருத்தி அடைய முற்பட்ட போது, சிங்கப்பூர் உருவாக முற்பட்ட போது, லீக்குவானியூ இருந்த போது, இலங்கை கடற்பரப்பை மையமாக வைத்து பெரும் துறைமுகம் ஒன்றை கட்டுவதற்கு முயற்சி செய்த போது, அந்த காலப்பகுதியில் அதனை மிகவும் சாதகமாக சுதாகரித்துக் கொண்ட சிங்கப்பூருடைய பிரதமர் லீக்குவானியூ அந்த துறைமுகம் சிங்கப்பூர் நோக்கி நகர்த்தியதாகவும், அதன் பின்னர் தான் சர்வதேச கப்பல்களில் பலவை சிங்கப்பூருக்கு சென்று எரிபொருட்களை நிரப்புகின்ற வேலைகளை செய்வதாகவும், அந்த துறைமுகம் போன்ற ஒரு பிரம்மாண்டமான துறைமுகம் இலங்கையில் அமைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இன்று இலங்கையினுடைய நிலைமை வேறு கட்டத்தை தாண்டி இருக்கும் என்கின்ற ஒரு கருத்து கடந்த காலங்களிலே வாசித்த ஞாபகம் இருக்கின்றது. இவ்வாறும் முன்னோர்கள் பேசியிருக்கின்றார். மேலும் காலி, ஹம்பாந்தோட்டை, அதே போன்று திருகோணமலை போன்ற துறைமுகங்கள் மிகவும் முக்கியமான துறைமுகங்களாக இருக்கின்றன கடல்சார் அமைவிடத்தின் அடிப்படையில். கடல்சார் அமைவிடம் என்று பார்க்கின்ற போது திருகோணமலை துறைமுகத்தை சொல்ல போனால் அது ஒரு இயற்கை துறைமுகம். அங்கு பல கப்பல்களை நிறுத்தக்கூடிய சக்தி இருக்கின்றது. பல சப்மெரீன்களை கூட அங்கு நிறுத்தினால் கூட வெளியில் தெரியாத அளவுக்கான கடல் அமைப்பு இயற்கையாக இருக்கின்றது. இவ்வாறு இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கடல் பகுதியாக எல்லா கடலுக்கும் சிறப்புகள் இருந்தாலும் திருகோணமலை கடற்பரப்பு என்பது மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் தலைவரும் சிரேஷ்ட பேராசிரியருமான கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் சென்ற வருடம் கூறிய ஒரு முக்கியமான கருத்து, தாய்வானில் ஒரு யுத்த களமுனை ஒன்றை அமெரிக்கா துறப்பதற்கு அல்லது ஆரம்பிப்பதற்கு அல்லது அதற்கான ஒரு உத்தேசம் அமெரிக்கா வசம் இருக்குமாக இருந்தால் அமெரிக்காவுக்கு கட்டாயம் திருகோணமலை துறைமுகம் என்பது தவிர்க்க முடியாது. அது பூகோள அரசியல், பிராந்திய அரசியல், சர்வதேச அரசியல் எல்லாவற்றையும் கடந்து அந்த துறைமுகத்தை கையகப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கும். அல்லது அந்த துறைமுகத்தை அவர்கள் உடனடியாக கைவசப்படுத்துவார்கள். அந்த தாய்வான் யுத்தத்தினுடைய தன்மையை மாற்ற வேண்டுமாக இருந்தால் அது உடனடியாக திருகோணமலை துறைமுகத்தில் ஒரு பின்தளம் அமைக்க வேண்டும் என்று அவர் சென்ற வருட நடுப்பகுதியில் பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை மத்திய கிழக்கு முழுவதும் பற்றியறிகிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகளுக்கும் அமெரிக்க படைத்தளங்களுக்கும் குறிப்பாக அமெரிக்க கடற்படைக்கும் பாதுகாப்பில்லை. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 5வது பிரதான கட்டளை மையம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்தமாக செயலிழக்கப்பட்டிருக்கிறது.